பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒபதியா 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ஆமேன், ஹல்லேலூயா. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் என்னென்னலாம் செய்தீர்களோ அதன்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட சொல்ல நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 35 இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் எனும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீயை அங்கு சொல்லப்படுகிறது. அவள் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நடந்து கொண்டா. விசேஷமாக அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் வியாதிப்பட்டு அவள் மரித்து போகிறார். இப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ மரித்து போகிறார்கள். அவருடைய தான தர்மங்கள் மிகுதியாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஏழை ஜனங்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் அவள் அதிகமாய் அவள் பிரயாசப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் அவள் மரித்து போகிறாள். இந்த சூழ்நிலை உண்டாகிறது. எல்லோரும் சேர்ந்து அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அழுகிறார்கள். ஐயோ, எங்களுக்காக உதவி செய்தாலே, எங்களுக்காக இப்படியெல்லாம் அவள் பாடுபட்டாளே என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அழுகிறார்கள். விதவைகள் எல்லோரையும் அவள் தன்னண்டையில சேர்த்து அவள் அவ்வளவாய் அவர்களுக்கு அங்கிகள் எல்லாம் செய்து கொடுத்தா, வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தா, அவள் கூடவே இருந்தாலே, இன்றைக்கு இல்லையேன்னு சொல்லி எல்லோரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல பேதுரு வருகிறார். பேதுரு தபித்தாலே நீ எழுந்திரு என்று இயேசுவின் நாமத்தினாலே அவள் எழுந்து நடந்தா. சோ இந்த நேரத்தில் இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தபித்தாலே கர்த்தர் எழுப்பினார். அந்த மகளை எழுந்திரு என்று சொல்லி அந்த மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் அவளை உயிரோடு கூட காப்பாற்றினார். பாருங்க, பரிசுத்தவானாய் இருந்து தேவ சமூகத்தில் நாம் செய்கிற நற்கிரியைகளை கர்த்தர் காண்கிறார். உன் செய்கையின்படி நீ என்ன செய்தாயோ அதுவே உன் தலையின் மீது திரும்பும். அவள் நல்ல காரியங்களை செய்தபடினாலே அந்த மரணம் கூட அவளை அணுகவில்லை. அவ்விதமாகவே கர்த்தர் அவளை பத்திரப்படுத்தினார், அவளை பாதுகாத்தார். அவளுடைய நற்கிரியைகள் அவளை காப்பாற்றினது, மரண தருவாயிலிருந்து அவளை காப்பாற்றினது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் எவைகளெல்லாம் தேவனுக்காக செய்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால் கொர்நேலியு குறித்தும் சொல்லப்படுகிறது. அவன் புறஜாதியான ஒரு மனுஷனாய் இருந்தும் தேவனுக்கு முன்பதாக எப்போதும் ஜெபிக்கிறவனாகவும் தர்மங்களை செய்கிறவனாகவும் இருந்தபடினால தேவனுக்கு நினைப்பூட்டுதலுக்கு அவன் தேவ சந்நிதிக்கு எட்டியது என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக அந்த மனுஷனுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து விசேஷமாக அவன் தான தர்மங்களையும் தேவன் அவனை ஆசீர்வதித்த விதத்திலையும் அந்த முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. இந்த ரெண்டு பேருடைய காரியத்தில் பார்க்கிறோம், அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவருடைய மரணத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்கிறார். இன்னொருத்தருடைய வீட்டின் சூழ்நிலை ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார். இந்த அன்பு ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும். உங்கள் வீட்டிற்கு மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியும் வராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் செய்கிறது வீண் போகாது. நீங்கள் செய்த காரியங்களை கர்த்தர் மறக்கிற தெய்வம் அல்ல, அவர் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிற தெய்வமா இருக்கிறார். அதனாலதான் கொர்நேலியு சொல்லப்படும் போது தேவ சந்நிதியில் எட்டியது நீ செய்த நன்மையான காரியங்கள் நினைப்பூட்டுதலா இருந்தது என்று அந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுக்கு என்று செய்யுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்க. உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு திரும்ப ஆசீர்வாதமாய் வரும். அதுதான் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் வாசிச்சோமே, நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நீங்கள் நன்மைகளை விதைக்க 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 தேவன் அதன்படியே உங்கள் வீட்டின் ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவார். உங்களுடைய காரியங்கள், சரீர காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நன்மையான காரியங்களை உங்கள் வீடுகளில் கூட கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கம் ஏதோ தானோன்னு கேட்காதீங்க. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். வரும் நாட்களில் தேவன் உங்களை பெரிய காரியமாக எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் பார்க்குறோம், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என்ன செய்தீர்களோ அது திரும்ப ரிட்டர்ன் டு உங்கள் தலைமையில தான் வருமே தவிர அந்த ஆசீர்வாதம் எப்பயுமே உங்கள் தலைமையில இருக்கும். அதனால நன்மைகளை செய்வோம், நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்வோம். அதுக்கு மிஞ்சின காரியங்களை நாம் தலையிடாதபடிக்கு நம்மை நாமே காத்துக்கொள்வோம். பாருங்க, யூதாசை குறித்து வாசிக்கிறோம். அவன் தீமையானவைகளை செய்தபடினால அந்த நாட்களிலே அவன் அந்த மரணத்தை தழுவினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் நன்மையானதை சிந்திப்போம், நன்மையானவைகளை செய்வோம், நன்மையானவைகளை பற்றி கொள்வோம். செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நீ என்ன விதைக்கிறாயோ அதையே தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாறச் செய்வார், வழி நடத்துவார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எதை விதைத்தார்களோ அதையே அறுவடை செய்யத்தக்கதாக ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் கேட்ட வசனத்தின்படி செய்தபடியே உனக்கு செய்யப்படும் சொன்னீங்களே, என்னெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரை செய்கிறார்களோ அதன்படியே இரட்டத்தனை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த வேளையில வியாதி பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகம் உண்டாகட்டும்,
பலவீனங்களை நீக்கி போடும், பூர்ண ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.